திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகளை செய்திகளை தொடர்ந்து நம்ம காணொலியாக பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில் நம்ம ஏற்கனவே காணொலியில் நம்ம சொல்லியிருந்தோம், மதுரையினுடைய வழக்குகள் நிலவரம் குறித்து தெரிவிச்சிருந்தோம். அதே சமயத்தில் சென்னையில் அடுத்து வழக்கு வருது. அந்த வழக்கானது சென்னையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழக்கு வரும்போது இந்த வழக்குகள்லாம் அனைத்து இன்று 24/6/2024 அனைத்து வழக்குகளையும் ஒன்று சேர்த்து விசாரிக்கிறோன்ட்டு மாண்புமிகு நீதியரசர் பாரத சக்கரவர்த்தி கூறினார். அதே போல் இன்னைக்கு வழக்கு எல்லாமே வந்தது. இந்த வழக்கில் நீதிபதி அவர்கள் அதாவது டிஆர்பியினுடைய அரசு முதன்மை வழக்கறிஞரிடம் சராமரியாக கேள்வி கேட்குறாரு. மதுரையில் நீதிபதி அங்கே கேட்குறாங்க, ஒரு ஆன்சர், அது ஒரு கொஷினுக்கு ஒரு ஆன்சர் தானே இருக்க முடியும், அது எப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகள் இருக்க முடியும்ட்டு அங்கே சராமரியாக கேள்வி கேட்டது ஒரு பக்கம் இருந்தால், இங்கே டிஆர்பிக்கு இங்கே குட்டு மேலே குட்டுன்ற கதையா? ஒரு ஆசிரியர் தேர்வாக எக்ஸ்பர்ட் தானே இருக்கிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி கொஷின் ஏன் எடுக்கிறீங்க? இந்த மாதிரி சிக்கல்லாம் வரதை வச்சு தான் அவர் கேட்குறாரு. நீங்கள் ஆசிரியர் வாரியத்தை நீங்கள் கலைச்சி விட்டுட்டு நீங்கள் எதனா பல்கலைக்கழகத்திட்ட ஒப்படைச்சி விடலாமே. இதெல்லாம் டிஆர்பியினுடைய ரொம்ப ஒரு மோசமான நிலையை தான் இந்த நீதிபதி அவர்கள் இந்த மாதிரி ஒரு காட்டமான கேள்விகளாக கேட்குறாரு. ஏன்னு கேட்டால் இந்த வழக்குகள் மேற்கொண்டு வரும்போது அவர்களுக்கே அந்த டிஆர்பியினுடைய அந்த மெத்தனை போக்கை கண்டித்து தான் இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்களே. இது டிஆர்பிக்கு என்பது இது புதுசு கிடையாது. ஏன்னு கேட்டால் எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கங்க, எந்த எக்ஸாமில் அவங்க குளறுபடி இல்லாமல் இருக்குது. எல்லா எக்ஸாம்லேயும் கேள்வி பிழைகள், அதேமாதிரி இந்த ஆன்சரு, இது சம்மந்தமாக நிறைய வழக்குகள் வரும்போது தான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வர காரணமே. 1, 2 இருந்தால் பரவாயில்ல. வழக்கத்துக்கு மாறாக இப்போ இந்த யூஜி நியமன தேர்வில் 24க்கு மேலே வருது, 17, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவர்களுக்கு எப்படி தோணுது? அதனுடைய இதுதான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த வழக்கு அடுத்து எப்படி நகரணும்னு கேட்டால், ஏன்னு கேட்டால் எக்ஸாமெல்லாம் என்பது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. அந்த பெரிய ப்ராசஸ்ஸை அவ்வளோ எளிதாக ஈஸியாக ரத்து செய்வாங்களான்றது என்பது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னாட்டா அரசு தரப்பையும் யோசிப்பாங்க. இனி வரப்போகிற காலங்களில் அந்த வழக்கினுடைய வாதங்களும் பொறுத்து தான் நம்ம எதுவுமே தீர்ப்பு வரும். இன்றைக்கி நடந்த அந்த காரசாரமான விவாதத்தை உங்கள் பார்வைக்கு நேரடியாக காணுங்கள். For example, in chemistry, they say more than 12 marks, 12 questions star has been given. Then if 150, 12 questions are wrong, whether the exam has to be sustained or not. Which has resulted in an artificial increase in the cutoff. That's my case. In the subject English, totally they have given 24 star questions. Now I, being a person who has studied well, assuming the author's name is mentioned as Mary or MARG by mistake, I will know that this is that, and I would have got it. Okay, I recorded. Somebody has. That's exactly the argument I have recorded. Yes. Therefore, that causes prejudice to the candidate. Therefore, and I can point out more such spelling errors. 24 questions are. Therefore, what I say is, you close this agency and let the disciplinary authority himself can frame the question and conduct the examination. Close. Send everybody on deputation to the SGA. Let them do some work. They are all sitting idle. Then that is the thing. Therefore, that is why we will not go into the correctness or otherwise of the questions. Therefore, what is the procedure followed by you? Which teacher? Therefore, in detail, let them find it. Yes. That is the thing. Therefore, why something called a teachers recruitment board? Their only duty is to frame questions and conduct the examination. If they are not doing, I will say that the disciplinary authority himself can conduct their own examinations. Through any university, any college will do a better job. What is this? Item number 2 in the second list, that is with respect to backlog vacancies in the subject geography. But that is a separate issue connected to this. That alone you're not argue. Yes, 2 alone I'll argue. The 2 your lordships will see. இந்த ஆர்குமெண்ட்டில் கெமிஸ்ட்ரி பாடத்தை பற்றி தான் அவர் விளக்கிட்டு இருக்காரு. 12 கொஷின் ஸ்டார் கொஷின் கொடுத்துருக்கீங்க 150ல். அது இது இருக்கும்போதே கவிதா ரமேஷ் அவர்கள் குறுக்கிட்டு அவருடைய கேண்டிடேட் இந்த கட் ஆஃப் இன்க்ரீஸை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா 24 கொஷின் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இதெல்லாம் இது பண்ணுறாங்க. இதை தான் அதை நான் அதை பதிவு செஞ்சுக்கிறேன்ட்டு நீதிபதியும் சொல்கிறாரு. நீதிபதி இது பண்ணுறது, நீதிபதி சொன்னது மட்டும் இல்லாமல் டிஆர்பியினுடைய
வழக்கறிஞர் வந்து இதெல்லாம் நாங்கள் சரி செய்கிறேன்னு சொல்கிறாரு. அதை வந்து ஏற்றுக்கல. அவர் ஏற்றுக்காம தான் அவர் வந்து இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்குறாரு. எதுங்க நீங்கள் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க, என்ன ஏன் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து உங்களை விட பெட்டராக வந்து எதனா ஒரு பல்கலைக்கழகம் எல்லாம் செய்யும், அதை செய்யுன்ற மாதிரி அவர் காட்டமாக இந்த டிஆர்பின்ற துறையே கலைச்சிடுங்கன்னு வந்து அதை சொல்கிறாரு. இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.